ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யலாம். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 6 மிளகா. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு, கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூளையும் தனி மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் மஞ்சள்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன். 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். 1/2 hour ஊறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே நம்ம கழுவி நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டத்தெல்லாம் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி அது பொன்னிறம் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூட வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதில் உப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். நம்ம 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணி நல்லா இது வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிப்போம். நம்ம முன்னாடியே 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு 1/2 hourக்கு முன்னாடியே நம்ம கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். 1/2 hour ஊற வச்சு அந்த பாஸ்மதி அரிசியை தான் நம்ம இதில் கலந்துக்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்களை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தயிர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு இல்லாத தயிராக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை, கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
சிக்கன் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம கொதித்து வர அளவுக்கு நம்ம இதை வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு கொதிக்க வைப்போம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. அரிசியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசியில் வந்து பிரியாணியில் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் திட்டமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லெமனை வந்து இதுக்கு மேலே புழிஞ்சு ஊற்றிக்கலாம். புழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை மூடி போட்டு வேக வைப்போம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுட்டு வெயிட்டுக்காக இது மேலே வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிரியாணியை வந்து ரெடி ஆகிடுச்சான்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரியாக வந்திருக்கு.